ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனைத்து மறியலாம் உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு அதுதான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் முருங்கைக்கீரை எடுத்திருக்கோம். லைட்டாக அந்த குச்சியோட அப்படி எடுத்திருக்கோம். இது நம்ம மாடியில் இருந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்திருக்கோம், மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சமாக ஜீரக பொடி எடுத்திருக்கோம், கொஞ்சமாக மஞ்சள் எடுத்திருக்கோம், அது கூட கொஞ்சம் பெருங்காயம் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கோம், ஒரு 14 பல் பூண்டு எடுத்திருக்கோம், ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கோம். நாங்கள் 2 பேருக்கு செய்கிற அளவுக்கு தான் இதை எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு 4 பேருக்கு தேவை, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயத்தை போட்டு முதல்ல நல்லா நசுக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இது நல்லா இடித்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம பூண்டையும் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போட்டுடலாம். பூண்டு தோல் உரிக்காமலே இருக்குது. கொஞ்சம் லைட்டாக உரிச்சா போதும், ரொம்ப தோல் உரித்து க்ளீனாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டையும் நல்லா நசுக்கி விடுங்க. ஸோ போட்டுட்டு அதே மாதிரி தக்காளியும் போட்டு கொஞ்சம் நல்லா நசுக்கி விடுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்து பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கிட்டோம். இப்போ சூப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். அதில் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம கீரையும் எடுத்து வச்சுருக்க கீரையை டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெப்பர், இது ஜீரகம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள், பெருங்காயம், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃபுல்லாக எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நாங்கள் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் தண்ணி மட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு கப்பு, இன்னொரு கப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த அளவு தண்ணி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு நம்ம உப்பையுமே ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த கீரை குச்சியோடு தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த குச்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை மஞ்சள் இதெல்லாம் கரைச்சி விடுற மாதிரி கலக்கி விடுங்க. நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா கொதிச்சு வரும். ஸோ பார்க்கலாம், பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறணும். ஸோ இப்போ இதை இன்னும் ஒரு 5-6 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது அந்த கொதிச்சு லைட்டாக அடங்கி கொஞ்சமாக வற்றி வரும். அந்த அளவுக்கு இதை வற்ற விடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த அளவில் இருக்கும் போது நம்ம இதுவுமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவு இதுவானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கலக்கி பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரெயினரில் இது நான் பிளாஸ்டிக்கில் எடுத்திருக்கேன். மெட்டல் ஸ்ட்ரெயினர் இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இதில் நம்ம சூப்பை டைரெக்டாக வடிகட்டிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த சக்கையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் வடித்து எடுக்கணும். ஸோ அதையும் நம்ம அப்படியே உள்ளே ஆட் பண்ணிட்டு அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அதில் இருக்கிற ஜூஸ் வெளியே எடுத்துடணும். ஸோ இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை நல்லா ஹார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜூஸ் இதுலேருந்து வரும். ஸோ அதை ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இப்போ இதை தனியாக நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அனைத்தும் அறியலாம் வாங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.